ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு பட்ஜெட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ஒரு பட்ஜெட் OnePlus 7 Pro கூட சொல்லலாம். அந்த ஃபோன் தான் Realme X. ஸோ இந்த ஃபோனை பற்றின வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துருக்கிறது PK Tech தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசியாக இருக்கும் பாருங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Realme X ஏன் இந்த ஃபோனை ஒரு பட்ஜெட் OnePlus 7 Pro அப்படின்னு சொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் இதோட பட்ஜெட்டுக்கு நிறையாவே ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஃபீச்சர்ஸாகவும் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் Realme தரப்பில் ஃபஸ்ட் டைமாக ஒரு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஒரு 6.53 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட. ஸோ கலர்ஸ்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் ட்ரூ டு கலராக இருக்குன்னு சொல்லி Realme தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்பிளேவும் பார்க்கறது ரொம்ப அருமையாகவே இருக்குது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னே இருந்த Realme ஃபோன்ஸில் நாச் கட் அவுட்ஸ் இந்த மாதிரி நிறையாவே இருக்கும். இந்த ஃபோனில் எந்த வித நாச்சும் கிடையாது. ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ Realme இங்கே நல்ல விஷயமே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேயில் இருக்க இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளேயில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே அக்யூரேட்டாகவும் ரொம்பவே நல்லாவும் வேலை செய்யுதுன்னே சொல்லலாம். ஸோ Realme பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளேயில் ரொம்பவே சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Realme X டிஸ்பிளே அருமையாக இருக்குன்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் ஏற்கனவே Realme 3 Proவில் இருக்கிற அதே Snapdragon 710 ப்ராசர் தான் இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் 10 nm டெக்னாலஜி பில்ட் ஆகிருக்கு நம்ம ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி Adreno 616 GB கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோன்ஸில் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசர்னால எல்லா டாஸ்க்கையும் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் Realme X ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். கேமராஸ்னு பார்க்கும்போது இங்கே தான் Realme 3 Pro விட Realme Xக்கு நிறையாவே வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே Realme Xயில் பின்னாடி டூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா Sony IMX586 அப்படிங்கிற 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. f1.6 அப்பேச்சர் கொண்ட லென்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Redmi Note 7 Pro அதுக்கப்புறம் இப்போ OnePlus 7 Pro இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் இதே கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கேமரானே சொல்லலாம். அதே மாதிரி செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா போர்ட்ரேட் பொக்கே எஃபெக்ட்ஸுக்காக இந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராஸ் பின்னாடி ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இங்கே ஒரு பெரிய வித்தியாசமே வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ Sony IMX471 அப்படிங்கிற 16 மெகாபிக்சல் கேமரா தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா வேறு எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன OnePlus 7 Proலையும் இதே கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எடுக்கிற ஷாட்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் இந்த செல்ஃபி கேமரா மோட்டரைஸ் பாப்அப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த கேமரா பாப்அப் ஆகிறது 0.71 செகண்ட்ஸ்லேயே பாப்அப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த Realme Xயில் இருக்க கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்பவே நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ டீட்டெயில்டாகவும் கேமராவில் எடுக்கிற ஷாட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கேமராஸில் Realme X ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த Realme X 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்லேருந்து வருது. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதேமாதிரி 8GB RAM 128 இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 வேரியன்ட்ஸ்லேருந்து வருது. இந்த Realme X பார்த்தீங்கன்னா இதில் 2 நேனோ சிம் கொடுத்துருக்காங்க. SD கார்டு சப்போர்ட் கொடுக்கல. இது ஒரு டவுன் சைட்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த Realme X அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் பையில் ரன் ஆகணும். கூட ColorOS 6 அப்படிங்கிற கஸ்டம் MIயில் இது ரன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 3765 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன Realme 3 Proவோட கம்மினே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இப்போ ஃபஸ்ட் டைமாக USB Type-C சார்ஜிங் போர்ட் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் ஒர்க் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்குது. ஸோ இது மூலியமாக இந்த மொபைலில் வேகமாகவே சார்ஜ் பண்ணிக்க முடியும். கடைசியாக இந்த ஃபோனோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த ஃபோன் சுமார் 16,000 ரூபா அப்படின்றது 18,000 ரூபா அந்த விலைக்குள்ளே இந்த ஃபோன் லான்ச் ஆகுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா இந்த ஃபோன் வர்த்துனே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Realme X ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு PK Tech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.